சர்வமங்கல மங்களே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைய நாள் ஆங்கிலப்படி 22ஆம் தேதி 7ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு, தமிழுக்கு சர்வாரி வருடம் ஆடி மாதம் 7ஆம் தேதி. இன்று புதன்கிழமை. இன்று காலை சூரிய உதயம் 5:52. இன்றைய துதியை திதி மாலை 7:23 வரைக்கும் இருக்குதுங்க. இன்றைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மாலை 7:03 வரைக்கும் இருக்குது. இன்றைய யோகம் சித்த யோகம். எந்த தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:50 முதல் 12:20 வரைக்கும் இருக்குது. ராகு காலம் மதியம் 12:15 முதல் 1:50 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:05 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கான சுப முகூர்த்தம் பார்த்திங்கனாக்கா காலை 9:10 முதல் 10 மணி வரையும், மாலை 4:45 முதல் 5:30 வரைக்கும் சுப முகூர்த்த நேரமாக கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைக்கான விதி பார்த்திங்கனாக்கா புதன்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். புதன்கிழமைக்கு உண்டான நாயகன் புதன் பகவானும், ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டான நாயகன் புதன் பகவானும் ஒரு ஜாதகத்தில் வித்யா காரகன், கூட்டு வியாபார காரகன் என்று அழைக்கப்படுபவன் புதன் பகவானுங்க. அதாவது ஒரு குழந்தை படிக்குது, இப்போ எக்ஸாமில் போய் எழுதலை, ஒரு போல்ட்னஸ் இல்லை, ஒரு தைரியம் இல்லை, படித்ததை உடனே மறந்து போயிடுது, புத்தி கூர்மை கம்மியாக இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி இந்த புதன் பகவானை வழிபாடு பண்ணுறது. புதன் பகவானுடைய அதிதேவதையான விஷ்ணு பகவான்லேயே பார்த்திங்கனாக்கா ஹயக்ரீவர், லக்ஷ்மி ஹயக்ரீவர் வித்யாவுக்கான காரகன், புத்தியை ஏற்படுத்தி கொடுக்கறது. இப்போ 50 வயசு 40 வயசு 30 வயசு ஆளுங்களுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு யோசிக்கிற திறமை கம்மியாக இருக்கக்கூடியவங்க புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்திக்கணும். இப்போ உள்ள நடைமுறைக்கு ஏற்ப லைஃப்பை நான் ரன் பண்ணணும், அதுக்கு எனக்கு தைரியமும் புத்திசாலித்தனமும் தேவை அப்படின்றவங்க கண்டிப்பாக இன்றைக்கி லக்ஷ்மி ஹயக்ரீவரை மனசார பிரார்த்தனை பண்ணுற மிக சிறப்பான பலனை இன்றைக்கி கண்கூடாக பார்க்கக்கூடிய நாளாக இருக்க போது. கண்டிப்பாக இன்றைக்கி லக்ஷ்மி ஹயக்ரீவரோட படம் வீட்டில் இருக்கிறவங்க எடுத்து வைங்க, இல்லைன்னா மஞ்சள் பிடிச்சி எடுத்து வைங்க. அதில் பார்த்திங்கனாக்கா சங்கு தீபம் போடுங்க. உட்காந்து ஒரு கிண்ணத்தில் தேன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தேனில் துளசி இலையும் வெத்தலையும், சரிங்களா, துளசி வெத்தலை 2 அருகம்புல் இது வச்சுட்டு லக்ஷ்மி ஹயக்ரீவரோட மந்திரங்களை 21 முறை உச்சரிச்சுட்டு, இந்த புத்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஐக்கியம் அதிகமாகணும் அப்படின்றவங்க காலையில் வெறும் வயிற்றில் இதை ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க. செய்யும்போதே பார்த்திங்கனாக்கா நிறைய செஞ்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 48 நாள் எடுத்து அதில் போட்டு சாப்பிடும்போது உங்களுடைய புத்தி கூர்மையும் உங்களுடைய திறமைகளும் பெரியவங்கன்னு இல்லை சின்னவங்கன்னு இல்லை எல்லாருக்குமே உங்களுடைய அறிவுடைய தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும், திறமையை வளர்த்து கொடுக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு ரிவ்யூ கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன் பார்க்க போகலாம். மேஷராசி நேயர்களே, மன ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்களை நீக்கி உங்களுடைய வாழ்வில் உயர்வுக்காக போராடி கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அடிக்கல் நாட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. தாயாருடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் இன்றைக்கி நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு காரியம் சம்மந்தப்பட்ட தடை நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஒரு ஒப்பந்தங்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் நிதானமாக கையாள்வது மிக சிறப்பாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. முதலீடு பணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் நிதானத்தையும், ஆனால் சிறு வருமானத்தில் இருந்த தடை நீங்கிருச்சுங்க. உங்களுடைய குடும்ப ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்ள இன்றைக்கி லக்ஷ்மி ஹயக்ரீவரை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாளை தொடங்குங்க. உத்தியோகத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களும் இந்த வழிபாடை எடுத்துக்கோங்க. உங்கள் எண்ணிய காரியங்கள் ஈடேற லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபாடு பண்ணுங்கள். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள் உங்களுக்கான சூட்சம பரிகாரம். 7 ஏலக்காய் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே,
ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஒதுங்கி இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். ஒப்பந்தங்கள் சாதகமாக அமைந்தாலும் இன்றைக்கி ஒப்பந்தமிடாமல் இருப்பது மேலும் சிறப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சிட்டு வருது, அதை இன்னும் மெயின்டைன் பண்ணுங்கள். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வருமானம் வர வேண்டிய பாக்கிகள் இதெல்லாம் பிரச்சனையை சந்திக்கிறவங்க இன்றைக்கி வீரபத்திரரை வழிபாடு பண்ணிவிட்டு பேச்சுவார்த்தையை தொடங்குங்க. அந்த வருமான பிரச்சனை நீங்கக்கூடிய நாளாக இருக்க போது. உடன்பிறப்புகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் வழியில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்துட்ருக்கு, சுபமங்கல செய்தி. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி நாள் சாதக பலனையும், கூட்டு தொழில் செய்பவர்கள் சற்று நிதானத்தை கையாளக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ப்ரௌன் கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கல்லுப்பு 5 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, கேட்ட இடத்தில் கிடைக்கக்கூடிய உதவிகள், ஆதரவு கரங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நாளாகவும், உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குங்க. ஸோ முக்கியமான விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வருமானத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கையாளும் போது உங்களுடைய யுக்தியை பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய நாளாகவும், கூட்டு தொழில் செய்பவர்கள் இன்றைக்கி சாதக பலனை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கடன் சுமை குறைவதற்கு பைரவரை வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். உத்தியோகக்காரர்கள் உங்களுக்கான நாள் இதுன்னே சொல்லலாம். ஆனால் கடன் வட்டி இதில் அவஸ்தைப்படுறவங்க பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் மௌனத்தை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது 2 அரச இலை எடுத்து பாக்கெட்டில் வைங்க. அரசம் போல் வாழ்கிறதுக்கு உதவி புரியுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி வாய்ப்புங்க. உட்கார்ந்த இடத்துலேயே உங்களுக்கான, அதாவது எல்லா கடகராசியும் சொல்ல, சில பேருங்களை சொல்கிறேன், உட்கார்ந்த இடத்துலேருந்தே உங்களுக்கான வெற்றி தேடி வராது. நீங்களோட முயற்சி 3 மடங்காக இருக்கும்போது தான் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான முயற்சியில் இருங்க. ஸோ இன்றைக்கி வெளிநாட்டு வர்த்தகம் அல்லது வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பணங்கள் இது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நாளாகவும், நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் சுமைகள் குறையத்துக்கு உங்களோட குலதெய்வ வழிபாடு வெற்றியாகவும் மாற்றி தரப்போதுங்க. ஸோ சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிதானத்தையும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் கொஞ்சம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பது சிறப்பாக இருக்கும். அதே சமயம் சுயநலமாக இருக்கிறது சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை நிதானத்தில் இருப்பது மேலும் சிறப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில், அதுவும் கடகராசி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக மஞ்சள் நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் உங்கள் கையில் இருக்க வேண்டியது 11 ஏலக்காய் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்மராசி நேயர்களே, வாழ்வில் வெற்றி பாதைக்காக போராடுபவர்கள் இன்றைக்கி ஒரு புதிய யுக்திகள் மூலியமாக வெற்றியாக மாற்றி தரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பல விஷயங்களில் சாதிக்க முடியாதுன்றவங்க கூட இன்றைக்கி அதை சாதித்து காட்டுறதுக்கான ஐடியா தோன்றக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சிட்டு வருது. முதலீடு பணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இருக்குது. ஒரு சீட்டு பணம் கூட இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது.
கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தையும், கூட்டு தொழில் செய்பவர்கள் சற்று நிதானத்தையும், உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் இளம் சிவப்பு வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் வெண்மை நிற மலர்கள் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க 5 பூ. இன்றைக்கி இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, லாபகரமான நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. எப்போதும் புன்சிரிப்போடு இருப்பது உங்களை மேலும் அழகூட்டுறதோட வளர்ச்சிக்கான வசியமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிறப்புகளுடைய ஆதரவுகரம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சமூகத்தில் உங்களுடைய பேர் புகழ் வளர்ச்சி அடையக்கூடிய அடிக்கல் நாட்டக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்க போது. சொந்த தொழில் செய்பவர்கள் இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னபடி ஐராவதத்து காளி புகைப்படத்தை உங்களுடைய நிறுவனத்துலேயோ வீட்லேயோ வைக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு புதிய யுக்திகள் மூலயமா வருமானத்திற்கான வழிகாட்டக்கூடிய நாளாக இருக்க போது. உத்தியோகக்காரர்கள் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கோபத்தை குறைச்சிக்கிறது, வாக்குவாதத்தை குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 27 துவரம் பருப்பு எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, வீண் செலவுகளை குறைச்சிக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி அமைய போது. அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். ஸோ மாமியாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உடல்நிலை மேன்மை அடைஞ்சிட்டு வருது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆண் பெண்களுக்கு ஒரு புதிய யுக்திகள் மூலிமா கையாளக்கூடிய நாளாகவும், கூட்டு தொழில் செய்பவர்கள் நிதானத்தை கையாளுறது மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகக்காரர்கள் இன்றைக்கி உங்களுக்கான எனர்ஜெட்டிக்கான நாளாக இன்றைக்கி இருக்க போது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போகுது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சக ராசி நேயர்களே, சுகமாக ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. கொஞ்ச காலமாக ஓவராக மனதளவுலேயும் சரி உடலளவுலேயும் சரி போராடி ரொம்ப சோர்வு அடைஞ்சிருக்கிறவங்க இன்றைக்கி ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்து உங்களுடைய நாளை தொடங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. உங்களுடைய தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போகுது. கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக உங்கள் ராசிநாதன் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதும் இன்றைக்கி இந்த லக்ஷ்மி ஐகிரிவரை வழிபாடு பண்ணி உங்களோட புத்தி கூர்மையை அதிகப்படுத்திக்கிறது மிக சிறப்பான வரமாகவே அமையுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சொந்த தொழில் செய்பவர்கள் நிதானத்தையும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் மிக்க நாளாகவும், உத்தியோகக்காரர்கள் இன்றைக்கி சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் வெண்மை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, வரவுகள் உங்கள் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. அதே சமயம் தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது மிக சிறப்பாக இருக்கும். வீட்டில் சுபமங்கல காரியங்கள் நடைபெறக்கூடிய நாளாக இருக்க போது. வாழ்க்கை துணை மூலியமாக சொத்து சேர்க்கை நடைபெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி நடைபெறுவதற்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு மேலும் உறுதுணையாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி நாள் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கான அடிக்கல் நாட்டக்கூடிய நாளாகவே இருக்குது.
வீடு கட்டிட்டு பாதியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுங்கள். அந்த தடைகள் நீங்கி உங்களுடைய வீடு கடனாக இருக்கட்டும், வீடு கட்டி பாதியில் இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு உண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான நாளாக இருந்தாலும் ஏதோ ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக காளிகாம்பாவில் வழிபாடு பண்ணுங்கள். கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் நிதானத்தையும், உத்தியோகக்காரர்கள் இன்றைக்கி சாதகமான நாளாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, வெற்றிக்கான நாளாக இன்றைக்கி இருக்க போது வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த தடைகள் நீங்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாகவும், கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் சற்று நிதானமாகவும், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. புதிய கான்ட்ராக்டுங்க உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி வாக்குவாதத்தை குறைச்சிக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். அதே போல் உடல்நல ஆரோக்கியம் கண்டிப்பாக அக்கறை தேவை. குழந்தைகள் உணவு விஷயத்தில் கண்டிப்பாக அக்கறை தேவை. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் வாக்குவாதத்தை குறைச்சிக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். வெற்றிக்கான நீங்கள் எடுக்கிற முயற்சி, சுய வெற்றிக்காக உங்களுக்காக எடுக்கிற முயற்சி வெற்றியாக மாறும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதுனால அந்த மாற்றங்களுக்கு ஏற்பாற்போல் உங்கள் சூழ்நிலையை மாற்றிக்கிறது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 27 துவரம்பருப்பு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, நன்மையான நாளாக இன்றைக்கி இருக்க போது நீண்ட நாள் பிரச்சனைகளோ உடல் உபாதைகளோ நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய பூர்வீக ஆசைகளாக இருக்கட்டும், எண்ணங்களாக இருக்கட்டும் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தைகள் படிப்பில் மேன்மை அடைஞ்சிட்ருக்கீங்க, அதை அப்படியே வளர்த்துக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். தாய் தந்தையருடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானித்து பேசுவது சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய இயந்திரங்களை வச்சு கம்பெனி நடத்துகிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒப்பந்தங்கள் இருந்துச்சுன்னா அதை படித்து பார்த்துட்டு கையெழுத்திடுவது மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய நிறுவனத்தில் உத்தியோகத்துக்கு ஆள் எடுக்கும்போது நம்பிக்கை இருக்கிறவங்க உங்கள் ஜாதகப்படி அமைப்புள்ள யார் நம்பிக்கையானவங்களோ அப்படி செலக்ட் பண்ணுறது மிக சிறப்பாக இருக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி நாள் சாதக பலனையும், கூட்டு தொழில் செய்பவர்கள் நிதானத்தையும், உத்தியோகக்காரர்கள் இன்றைக்கி உங்களுக்கான வெற்றிக்கான நாள்னே சொல்லலாங்க. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது சிறு தூர பயணங்களை தவிர்க்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக பச்சை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது மொச்சை. 11 மொச்சை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீனராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் தேவையில்லாத பயத்தை தூக்கி போட்டுட்டு போல்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது இன்றைக்கி ஒரு யோகமான நாள்னே சொல்லலாம். வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாகவே இன்றைக்கி இருக்க போது குழந்தைகள் வழியில் பெருமை சேர்க்கக்கூடிய நாளாகவும், சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக பூர்வீக சொத்து பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையக்கூடிய நாளாகவும், தொழிலில் இருந்து வந்த கடன்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமைய போகுதுங்க. சொந்த தொழில் செய்பவர்கள் நிதானித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. அதே போல் சொந்த தொழிலில் கடன் அவஸ்தைப்படுறவங்க விஷ்ணு துர்கையை வழிபாடு பண்ணுங்கள். அந்த கடனுடைய சுமை குறையிறதும் நஷ்டம் நீங்கிறதும் கண்ணால் பார்க்கலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தையும், உத்தியோகக்காரர்கள் எண்ணியபடி நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போது கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் மௌனத்தை மேற்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம்
கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது 2 மா இலை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.